கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதங்களின் புத்தகத்திலே 136ஆம் சங்கீதம் நாம் அனைவருக்கும் அறிந்த ஒரு சங்கீதம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அந்த சங்கீதக்காரன் துவங்குகின்றான். இந்த சங்கீதம் நன்றியை ஏறெடுக்கிற ஒரு சங்கீதம். கிருபை அப்படி என்றால் ஆண்டவருடைய தயவு, இரக்கம், அன்பு, இதுதான் இந்த கிருபைக்கு உண்டான பொருள். இந்த சங்கீதத்தை தான் சாலமோன் அரசர் அவர்கள் தேவாலயத்தை கட்டின போது, அதை திறப்பு விழா செய்ய போது இந்த சங்கீதத்தை படித்தார்கள், பாடப்பட்டது. அது மட்டுமில்லாமல் போசபாத் போருக்கு செல்லுகின்ற போதும் இந்த சங்கீதத்தையே பயன்படுத்தினார்கள். இது 2 நாளாகும் புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம். இப்போ இதை நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் நல்லவர் என்பதை சில நேரங்களிலே உணராமலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். படைப்பை ஆண்டவர் படைத்தார் என்ற இந்த சங்கீதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை உணர்ந்து இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால் படைப்புக்குண்டான அந்த முக்கியத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். படைப்பை அழிக்க மாட்டோம். படைப்பை வளர்வதற்கு நாம் அதற்கு முன்னுரிமை கொடுப்போம் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 136ஆம் சங்கீதத்திலே துவக்கம் ஒரு ஆண்டவருடைய பெருமையை ஒவ்வொரு வசனத்திலே சொன்னாலும் முடிவு கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளதுதான் அந்த வசனங்கள் எல்லாமே முடியும். ஆகையினால் இந்த சங்கீதத்தை அனுதினமும் நாம் வாசித்து, நாம் அனுதினமும் ஆண்டவருடைய மகத்துவமான காரியங்களை நினைத்து, அவர் நம்மோடு வாழ்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நாம் அவர் இல்லாமல் வாழ முடியாது என்பதை உணர்ந்து இந்த சங்கீதத்தின் மகத்துவங்களை நாம் அனுதினமும் சிந்தனைகளாக பெற்று ஆண்டவருடைய சாட்சிகளாய் வாழ்வோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.